நான் எதுக்குங்க மது ஒழிப்பு மாநாடு போடுறீங்க, திமுகவே வந்து கலந்துக்கிடும் போது பிறகு எதுக்கு அவங்களே மதுவிலக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல? திமுக ஏன் மாநாடு போடுறீங்க? தேசிய அளவுல யாருங்க மது மாநிலம் தாங்க பண்ணுது? என்ன பேசுறீங்க தமிழ்நாட்டில்? திருமாவளவன் அப்படியே திருமாவளவன் சொன்னா நான் சொல்ல முடியுமா? நான் அவரோட சீனியர் அரசியல், நான் காமராஜர் காலத்து அரசியல். மதுவிலக்கு தேசியம் என்னங்க? தேசியம் மதுவிலக்கு தேசியம் அப்படின்னா தேசியம்னு எல்லா இடத்துலையும் ஹிந்திக்கு சொல்லி கொடுங்க. இல்ல விசிகா நம்புது திமுக வந்து அடுத்த தேர்தலில் வந்து மதுவிலக்கை கொண்டு வருவாங்க அப்படின்னு. நீங்க இந்த கேள்வி எல்லாம் போஸ்ட் பண்ண வேண்டிய திமுக காரங்கிட்ட. இல்ல பழகி இருக்கீங்களா? அவங்க பரிவாரத்தில் இருக்கு, என்கிட்ட கேட்ட நான் நீங்க பழகி இருக்கீங்க, பேசிருக்கீங்க. கலைஞர் அவர்களை விட ஸ்டாலின் அவர்கள் சிறந்த ஆட்சி செய்யறாரு அப்படின்னு ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஊடகவியலாளர் எல்லாம் இங்க இருக்க ஊடகவியலாளர் நியாயமா பேசுறாங்க. இல்ல உங்க எங்க ஊடக ஞானம் சொல்ல உங்க மேலே எனக்கு சந்தேகங்க. நீங்க திமுக ஆட்களா இருப்பீங்க, ஊடகவியலாளர் அத்தனை பேர் திமுக உறுப்பினராக இருக்க வேண்டிய ஆட்கள். இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது சார், விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நீங்க வந்து ஆலோசகராக இல்லை. பிராக்டிக்கலா பார்த்தானா ஒரு தேசிய கட்சி காங்கிரஸோ பிஜேபியோ தமிழ்நாட்டில் ஒரு டன் மாநிலத்தை ஆண்டாத்தான் இந்த நதிநீர் பிரச்சனை தீர்வுக்கு ஒரு பாஜக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? அது அண்ணாமலை வந்து அதுக்கான சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கான வாக்கு வங்கிய இந்த நாடாளுமன்றத்தில் அதிகமாக்கி இருக்கிறாரு. கணவன் அப்படின்னா செவ்வாய், மனைவி அப்படின்னா சுக்கிரன். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்துல இப்ப வந்து திமுக ஆட்சி தான் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நீங்க திமுகவால நீண்ட நாட்களா பயணிச்சவங்க. இப்ப நடந்துட்டு எனக்கு வேலை இல்லை, இன்னி வேலை இல்லை. கலைஞர் காலத்து வரைக்கும் இருந்துட்டேன். அங்க இன்னி என்ன வேலை இருக்கு? இப்ப கை கட்டி நிக்க முடியாதுங்க. நான் அந்த வேஷம் போட தெரியாதுங்க, பாவலா பண்ண தெரியாதுங்க. மனசுல பட்டது பேசுவேன். கட்சிக்கு என்ன உழைக்கணுமோ கஷ்ட காலத்துல எல்லாம் திமுகவில் இருந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் செஞ்ச பணிகள் ஐநா சபை வரைக்கும், இலங்கை தமிழர் பிரச்சனையிலையோ கனிமொழி விவகாரத்துலையோ, அதே மாதிரி நள்ளிரவு கலைஞர் கைதி நேரத்தில் அந்த CD எடுத்துகிட்டு போனதோ, ஜெயலலிதா வழக்கை மாற்றுனதோ, இவ்வளவும் நான் பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு நீண்ட பட்டியலாக இருக்கும். இன்னும் எனக்கு ஸ்டாலினுக்கு ஏன் பணி தேவையில்லை. சும்மா சலாம் போடுறவங்க, நடிக்கிறவங்க, சும்மா பொய்யா எழுதுகிறவங்க இருந்தால் போதுன்னு நினைக்கிறாரு. என்னை விட உழைச்சவங்க யாரும் கிடையாது. இன்றைக்கி அதிமுகலேருந்து வந்த KKSSR ராமச்சந்திரன்லேருந்து சேகர் பாபு, செந்தில் பாலாஜி வரைக்கும் நான் உழைச்ச அளவு கூட உழைக்கலை. அவங்களுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. துரைமுருகன் எங்கேயோ இருக்கிறாரு, மூத்த தலைவர் துரைமுருகன். அதே மாதிரி திமுகவில் மூத்த தலைவர் பலர் இருக்கிறாங்க. பொன்முத்துராமலிங்கன்னு மதுரையில் இருக்கிறாரு. இன்றைக்கி அந்த அண்ணா காலத்து கலைஞர் காலத்து ஆளில் ஒரு 4 பேர் மதிமுக தான். எல் கணேசன் இருக்கார் தஞ்சாவூரில். அதே மாதிரி மு கண்ணப்பன் கலைஞர் அமைச்சரவையில் இருக்க ஒரே அமைச்சர் அவர் தான். இடம் பெற்றிருந்த அமைச்சர் ஒரே அவர் தான். இப்படி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு மாவட்ட செயலாளர். இவங்களாம் 4 பேர் மதிமுகவுக்கு வந்துங்க. வைகோ, துரைமுருகன் சமகாலத்து ஆட்கள். இப்போ பழைய ஆட்கள் யார் இருக்கா? அண்ணாவையும் கலைஞர் காலத்து ஆட்களையும் கலைஞரோட பல நாட்கள் தான் இங்கே வேலையே இல்லையே. நேருவோ பொன்முடியோ 1989 பிறகு தானே வெளியே வராங்க லைம்லைட்டுக்கு. நான் 79 கலைஞர்கிட்ட அறிமுகமாகி ராதான்னு கூப்பிடப்பட்டவங்கள ஒரு கருப்பு வெள்ளை ஃபோட்டோ கூட 79 எடுத்த ஃபோட்டோ என் சமூக ஊடகங்களில் போட்டிருக்கேன். 79 எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போல்லாம் TR பாலெல்லாம் பெருசாக பதவியில் இல்லை. அவர் 80 தான் வரார் மாவட்ட செயலாளர் RTC தாதிபுரி. இப்போ நம்மளாம் தேவையில்லைங்க. ஸ்டாலின் பையனுக்கோ அவங்க குடும்பத்துக்கு தேவையில்லை. நம்மளும் அப்படியான சொல்ல நமக்கு விருப்பம் இல்லை, வந்தாச்சு. அது நீண்ட காலம் பயணிச்செல்லாம் வேண்டாம். திமுகவில் இருந்தோம், அவ்வளோதான். அது ஒரு காலம், கலைஞர் காலம், அவ்வளோதான். ஓகே சார். இன்னைக்கு திமுக ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? நீங்கள் தான் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒன்றுமே செய்யலையே. அவர் சொன்னார் வெள்ளை அறிக்கை விட சொன்னால் விட மாட்டாங்க முதலமைச்சர். நாங்கள் 90%, 70% நிறைவேற்றி விட்டோன்னு சொல்கிறாரு. கேட்குறேன், சரி நிறைவேற்றிருந்தால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது வெள்ளை அறிக்கையாக விடுங்க. என்னென்ன தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், இன்னென்ன உறுதிகளை சொன்னோம், இதை நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொல்லுங்கள். உரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு சொல்லுங்கள், புள்ளி விவரத்தோடு சொல்லுங்கள். சரி, என்ன சொன்னாங்க? தேர்தலுக்கு முன்னாடி கிராம சபை கூட்டம் நடந்தது இல்லையா? மது ஒழிப்பு செய்வோம்,
கலைஞர் என்ன சொன்னார், சசி பெருமாள் இறக்கும்போது முதல் கையெழுத்து திமுக ஆட்சி வந்தால் மது ஒழிப்பு கையெழுத்தாக இருக்கும், மது விலக்கு கையெழுத்தாக இருக்கும். அது மாதிரி கனிமொழி என்ன சொன்னாங்க, மது இருக்கிறதுனால விதவைகளாக அதிக பெண்கள் படாத பாடுபடுறாங்க, குடும்பங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க. இப்போ நான் இங்கே சொன்னேன்னு சொல்லுங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்ல, இது ஒரு வாதமா? தேர்தல் நீங்கள் தானே சொன்னீங்க, உங்கள் வாய் தான் சொன்னதே, அதை நிறைவேற்றல. தேர்தல் அறிக்கையில் சொல்லன்னு ஒரு பொதுவாக அது என்ன ஒரு ஹானஸ்டியான ஒரு பதிலா? நீங்கள் தானே சொன்னீங்க கிராம சபை கூட்டத்தில் கலைஞர் அறிக்கை, அது மாதிரி கனிமொழி சொன்னதெல்லாம் இன்னும் இருக்கு இல்லையா, இதில் இருக்கு இல்லையா, யூடியூபுகள்லாம் இருக்கு இல்லையா. அது மாதிரி மின்கட்டணம் மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுப்போன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? இல்லையே. இந்த அரசு ஊழியராக இருக்கவங்களுக்கு பழைய ஓய்வு ஊதிய திட்டம், பென்ஷன் திட்டம், ஓல்டு பென்ஷன் திட்டம்னு சொன்னாங்க, நிறைவேற்றல இல்லையா? இல்லை சார், இவ்வளோ நிறைவேற்றாமல் இருந்தால் கூட 40 தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சிருக்காங்களே சார் நாடாளுமன்ற. கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் விஷயத்துக்கு இதெல்லாம் இவங்க சொன்னதான அடிப்படையில். அதுக்கு மாறாக விலைவாசிகளை, பால் விலையோ அத்தியாவசிய பொருள் விலையோ அதே மாதிரி பஸ் கட்டணமோ எல்லாம் ஏறிட்டு தானே போகுது. அது வீட்டு வரி, பத்திரத்தாள் வரி எல்லாம் ஏறிட்டு தானே போகுது. நாங்கள் அது இதில் விலைவாசிக்காக எதிர்த்து இவரை வீட்டுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கண்டனம் எல்லாம் நடத்துகிறாங்க. தோழமை கட்சியில் வைகோலேருந்து கம்யூனிஸ்ட்னால மதுவிலக்கு, மின் கட்டணம், இதுக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு முன்னாடியே கொரோனா காலத்துலேருந்து போராட்டம் நடத்துனாங்களே, கருப்பு கொடி வச்சுட்டு போகிற. இப்போ அதே வாய்ப்பு எங்கே போச்சு? அந்த வாயால் தான் நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில். சரி, உங்கள் கேள்விக்கு வர 40 தொகுதி ஜெயிக்க, 40 தொகுதி வீராதி வீரங்களாவா ஜெயிச்சாங்க? திமுக, 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, கொங்கு மக்கள், காங்கிரஸ், இவ்வளவு காங்கிரஸ், வைகோ, 7 கட்சிகள். பிஜேபி ஓ பன்னீர்செல்வம், நம்ம அவர் தினகரனுக்கு ஓ பன்னீர் பெரிய ஓட்டு வங்கி இல்லை, அவங்களே இண்டிபெண்டன்ஸ் இருந்தாங்க. அப்புறம் அதிமுக பல ஒன்றுச்சு, ஏடிஎம்கே 3 அணியார், நாம் தமிழர் கட்சி. அப்புறம் இது வலுவான இருக்கும்போது அவங்க ஜெயிக்கத்தானே செய்வாங்க, 40 ஜெயிக்கத்தானே செய்வாங்க. பணம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஓட்டுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. அதிமுக பல தொகுதியில் பணம் கொடுக்கல, ஒரு சில தொகுதியில் கொடுத்துருக்காங்க. பிஜேபி பணமே கொடுக்கல, நாம் தமிழர் பணமே கொடுக்கல. இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல, பணம் கொடுக்காம இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல. வெற்றி இவங்களுக்கு தான். எதிராக நின்னாங்க பாருங்க, இவங்களுக்கு தான். பணம் கொடுத்தும் ஒரு 7-8 கட்சி, காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட 7-8 கட்சி சேர்ந்து 40 சீட்டு வீராதி வீரங்களா சொல்லுங்கள். திமுக தனிச்சு இங்கே எப்பா நின்றுருக்கா? 67 அண்ணா காலத்தில் அவருக்கு பிடிக்காத குள்ளுக பட்டர்னு சொல்லப்பட்ட ராஜாஜி சுதந்திரா கட்சி, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பி ராமமூர்த்தி, சிபிஎம், காயிதே மில்லத் முஸ்லீம் லீக், மாப்போசி, சோசியலிஸ்ட் கட்சி, இவ்வளவு சேர்ந்தது. இவ்வளவு சேர்ந்து அவங்க 67 வெற்றி பெற்றாலும் காங்கிரஸ் அப்போது பிரியலை. இந்திரா காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர், நிஜலிங்க பாத்திரம் காங்கிரஸ், ஓல்டு காங்கிரஸ், ரூலிங் காங்கிரஸ் இல்லை. ஆனால் தோத்தாங்க. ஆனால் காங்கிரஸ் இவங்களை விட இவ்வளவு கூட்டணி அமைச்ச, அண்ணா காலத்தை கூட்டணி அமைச்ச கட்சியை விட காங்கிரஸ் 1 லட்சம் ஓட்டு அன்றைக்கு சென்னை மாநிலம், தமிழ்நாடு இல்லை, சென்னை மாநிலத்தை வாங்கினது, தோத்தாங்க. அதனால் திமுக வலுவான கூட்டணி இருக்கும்போது தான் ஜெயிச்சிருக்கும். எம்ஜிஆர் கூட்டணி இல்லாமல் கூட ஜெயிச்சிருக்கிறார். இவங்க கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்க சொல்லுங்கள். இப்போ மீதி கட்சியெல்லாம் கூட்டணி இல்லாமல் தான் நின்னாங்க. பெருசாக பாஜகவுக்கு யார் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் பெரிய கை கொடுக்கல. அவங்க எல்லாமே பெரும்பாலும் அதிமுக காரங்க, எடப்பாடி பழனிசாமி கூட தான் 75-80% இருந்தாங்க இல்லையா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு விஜயகாந்தோட கூட்டணி அவ்வளோதான், பெருசாக கிடையாது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பெருசாக ஓட்டு வங்கி அங்கே கொடுக்கல யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு. இந்த நிலையில் திமுக வெற்றி பெறல. என்ன ஒரு அதிசயமாக பார்க்க வேண்டியிருக்கு. 7-8 கட்சி கூட்டணி பணம் கொடுத்து ஓட்டுக்கு 500 ரூபா 300 ரூபான்னு கொடுத்து வாங்கினாங்க. அது மாதிரி நான் சொல்ல ஒரு உதாரணம், தூத்துக்குடியில் கனிமொழி ஏற்றி என்னை போட சொன்னாங்க, நான் போடலை. எனக்கு அப்போ எந்த கட்சியில் சேரும். ஆனால் அங்கே போட்ட வேட்பாளர் தகுதியான வேட்பாளர் கனிமொழிக்கு. அது மாதிரி டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்று போட்ட வேட்பாளர் ஒரு சரியான வேட்பாளராக? பல வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர்கள் சரியான வேட்பாளர்களும் அங்கே போடலை. எதிர்கட்சிகள். எந்த கட்சி சார்பாக நீங்கள் போடலான்னு இருந்தீங்க சார்? அது என் விஷயம், நான் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னை இருக்க சொன்னாங்க, கனிமொழி ஏற்று நில்லுங்கன்னா எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னேன். என் கருத்து கனிமொழி ஏற்று ஒரு வலுவான வேட்பாளர்னாங்களா, ஈஸியாக ஜெயிச்சாங்க. இப்படி பல தொகுதிகள் உங்களுக்கு புரியுதா சார்? பல தொகுதியில் சரியாகவே பிரச்சாரமே எதிர்கட்சிகள் பண்ணலை. அப்படி மீறி இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழருக்கு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கும் இவங்களால் ஜெயித்தாங்க, அது வேறு விஷயம்.
அது மாதிரி தனிச்சு நிற்க சொல்லுங்க. இப்போ வந்து 2026க்கு 200 தொகுதிகளில் ஜெயிக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க சார். ஜெயிக்கட்டும், ஓட்டு காசு கொடுப்பாங்க, ஜெயிக்கட்டும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூர் மார்க்கெட்டில் பழைய மூர் மார்க்கெட்டு பிடிச்சிட்டாங்க. மூர் மார்க்கெட்டில் நீங்கள் எது போனாலும் காசு வாங்கலாம், எந்த பொருளும் வாங்கலாம். அந்த காலத்தில் நாங்கள் லா காலேஜில் படிக்கும்போது புத்தகத்தில் இருந்து வேற ஒன்று எல்லாமே கிடைக்கும் காசு கொடுத்தா. நீங்கள் காசு கொடுத்தா அது கமாடிட்டி ஆகிப்போச்சே, பொருளாக ஆகிப்போச்சு. ஓட் ஃபார் சேல்ஸ்னு ஆகிப்போச்சே. இல்ல அதிமுக காசு கொடுக்கல அப்படின்றீங்களா நீங்க? ஆமாம், பல தொகுதியில் கொடுக்கல, எனக்கு தெரியும். இங்கே ஏதோ ஒரு தொகுதியில் கொடுத்தாங்க, கள்ளக்குறிச்சியில் இங்கே 2-3 தொகுதி கொடுத்தாங்க. நான் எல்லாமே பார்ப்பேன்ல, நான் 52 வருஷம் அரசியல் இருந்தவன் இல்லையா. எத்தனை தேர்தலை நான் பார்த்துட்டு இருக்கேன். வேட்பாளர் போட்டி போட்டிருக்கேன், வேட்பாளருடைய முகவர் ஏஜெண்டாக இருந்திருக்கேன், களப்பணியாளராக இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட எத்தனை தேர்தல் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாதா? முகத்தை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிடுவேனே. நான் வேணா அரசியலில் வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சராகாமல் இருக்கலாம். எனக்கு எல்லாமே புவி அரசியல், என்னென்ன தட்பவெப்பநிலை அரசியலில் தெரியும். இந்த கூட்டணி வந்து 2026 வந்து தொடராது அப்படின்ற ஒரு பேசுபொருள் வந்து அரசியலில் இப்போ இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகா வந்து மது ஒழிப்பு மகளிர் மாநாடு வந்து போடுறாங்க. அதனால வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதான் அவங்க கட்சி திமுக சார்பில் தான் போய் கலந்துக்க போகிறாங்கல்ல. நான் எதுக்குங்க மது ஒழிப்பு மாநாடு போடுறீங்க? திமுகவே வந்து கலந்துக்கிடும் போது பிறகு எதுக்கு அவங்களே மது விலக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. திமுக ஏன் மாநாடு போடுறீங்க? தேசிய அளவுல மது யாருங்க மது மாநிலம் தாங்க பண்ணுது? என்ன பேசுறீங்க? தமிழ்நாட்டில் எல்லாம் புண்ணியவாளங்கள், எல்லாம் அறிவுஜீவிகள். எங்க மது விலக்கு புரோகிபிஷன் மாநில பட்டியலில் இருக்குங்க, மாநில பட்டியலில் இருக்குங்க. நீங்க தானே இம்ப்ளிமெண்ட். யாருங்க மது விலக்கை கொண்டு வந்தது? என்ன பேசுறீங்க? கேள்வி கேட்குறீங்க புத்திசாலித்தனமா. ஊடகவியலாளர் இல்லை, தப்பு இப்படி கேட்காது. திருமாவளவன் அப்படியே திருமாவளவன் சொன்னா நான் சொல்ல முடியுமா? நான் அவரோட சீனியர் அரசியல். நான் காமராஜர் காலத்து அரசியல். மது விலக்கு தேசியம் என்னங்க? தேசியம் மது விலக்கு தேசியம் அப்படின்னா தேசியம்னா எல்லா இடத்துலையும் ஹிந்திக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த அப்பாவை சொல்லியிருக்காருல, இந்தியா முழுவதும் பரப்புனா நாங்கள் கொண்டு இந்தியா முழுவதும் இந்திய புத்துறான், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்பனா கேட்குறேன். அப்பாவை சொல்லியிருக்காரு தேசியாவில் மது விலக்கு வரணும். அவர் அரசியலே பேசக்கூடாது, சபாநாயகராக இருக்கவர் அரசியல் பேசுகிறாரு. விடுதலை சிறுத்தை கட்சி எங்களை விட்டு போகாதுன்னு அவர் கருத்து சொல்லாமா? அப்பா ஒரு பேரவைத் தலைவர் அது சொல்றாரு. இவங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னங்க? திருமாவளவன் சொன்னா தப்பான வாதங்க. மதுவிலக்கு மாநில பட்டியலில் இருக்கீங்க, மாநிலம் தானே அறிவிக்க. மத்திய அரசா வந்து மதுவை கொண்டு வந்தாங்க, சொல்லுங்க. இல்ல விசிகா நம்புது திமுக வந்து அடுத்த தேர்தலில் வந்து மதுவிலக்கை கொண்டு வருவாங்க அப்படின்னு. அது இப்பவுமே சொன்னாங்களே, கொண்டு வரலையே. அப்புறம் இப்போ நம்புதுன்னு கேள்வி கேட்குறேன். நீங்க இதை வந்து திருமாவளவன் கேளுங்க, எப்படி நம்புறீங்க நீங்க கேளுங்க. இல்ல கொண்டு வருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏங்க போன விட்டம் கிராம சபை கூட்டத்தில் பேசி அவங்க கொண்டு வரல, ரொம்ப தாலி ஏற்றுட்டாங்க, ரொம்ப விதவிகளாக இருக்காங்கன்னு அந்த கனிமொழி பேசி அவங்க கொண்டு வரல. முதல் கையெழுத்து அதுதான். கலைஞரை அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையை நான் எழுதினவேன்னு நானும் சண்முகனாக தான். என்ன பண்ணாங்க சொல்லுங்க? சசி பெருமாள் நடக்கும். அதான் முதல்ல துவக்கத்தை சொல்லிட்டேனே. இவங்க நினைச்சா அடுத்த நிமிஷம் மது விலக்கு கொண்டு வரலாமுங்க. நீ அடுத்த தேர்தல் வரைக்கும் காத்திருக்கணும். கொண்டு வரதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? எதுங்க எனக்கு என்ன தெரியும்? அதை அவர்கிட்ட கேளுங்க, ஸ்டாலின் கேளுங்க. அவங்க சொல்றாங்க அது பெரிய அளவுல வருமானம் தரக்கூடிய ஒரு துறையா இருக்கு. அப்படி நீங்க எதுக்கு சொன்னீங்க? மதுவிலக்கு முதல் கையெழுத்தா இருக்கும், நீங்க எதுக்கு சொன்னீங்க? இல்ல நீங்க அவங்க கூட பழகி இருக்கீங்க, அவங்களுடைய ஸ்டாலினோட பழகல, கலைஞரோட பழக. கலைஞர் கூட பழகி கலைஞர் ஸ்டாலின் என்னை கண்டா பிடிக்காது. இல்ல திமுக தலைமை கூட நீங்க பழகி இருக்கீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். திமுக தலைமை என்னன்னு கலைஞர் சொன்னார், நான் அவரோட மதுவிலக்கு அறிவிச்சிட்டு திரும்ப பெற்றேன், அது மாதிரி திரும்ப பெறலாம் நம்ம ஆட்சிக்கு வந்தா என்கிட்ட ஒரு சொன்ன. ஒருவேளை 21 கலைஞர் இருந்திருந்தா மதுவில கொண்டு வந்திருப்பாரு. அது தெரியல. இல்லாத கொஸ்டினுக்கு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்க்கு எல்லாம் பதில் சார். அவரோட ஏங்க நீங்க இந்த கேள்வி எல்லாம் போஸ்ட் பண்ண வேண்டிய திமுக காரங்கிட்ட. இல்ல என்கிட்ட கேட்டா பழகி இருக்கீங்களா? அவங்க பரிவாரத்துல இருக்குது. என்கிட்ட கேட்டா நான் நீங்க பழகி இருக்கீங்களா? பேசிருக்காங்க. கலைஞர் சொன்னேன். அடுத்த நானே மதுவை கொண்டு வந்தையா, மது கள்ளுக்கடைகளை கொண்டு வந்தையா 70களில். திரும்ப நானே அதை மூடினேன். மறுபடியும் நம்ம ஆட்சி வந்தால் மூடிடுவோம். அது மாதிரி நம்ம மது கடையை தொழிற்சாலை, மது உற்பத்தி தொழிற்சாலை நம்ம கட்சியில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் நம்ம சொல்லுவோம், சொல்லி அதை மூட சொல்லுவோம் அன்னு கூட சொன்னார் அவர். அப்போது எப்படின்னா நான் அவர் நல்லா திடகாத்திரமாக இருக்கும்போது நான் சொல்லுவது 16-17 கட்டம் 2016-17 கட்டத்தில் என்கிட்ட அப்போ பேசணுண்டு அறிக்கை, சசி பெருமாள் அறிக்கை ஒன்று இறந்தார்லையே ஒரு அறிக்கை விட்டார், ஞாபகம் இருக்கா? அப்போ சொன்னார். கலைஞருக்கு அந்த எண்ணம் இருந்தது, சொன்னார், அந்த கருத்தை சொன்னார். அவர் தான் என்னால் சொல்ல முடியும், தெரியாத என சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ கலைஞர் கூட நீங்கள் பழகிருக்கீங்க, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸ்டாலின் கலைஞர் அவர்களை விட ஸ்டாலின் அவர்கள் சிறந்த ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஊடகவியலாளர்கள் எல்லாம் இங்கே இருக்க ஊடகவியலாளர் நியாயமாக பேசுகிறாங்க. இல்ல உங்க பாடல எங்க ஊடக ஞானம் சொல்ல உங்க மேலேயே எனக்கு சந்தேகங்க. நீங்க திமுக ஆட்களா இருப்பீங்க, ஊடகவியலாளர் அத்தனை பேர் திமுக உறுப்பினராக இருக்க வேண்டிய ஆட்கள், பத்திரிகையாளர்கள்.
நேற்று ஒன்று பேசுகிறாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுகிறாங்க. உச்சி கட்டத்தில் முரசொலி மாதிரி ஏடுகளை பத்திரிகை ஆரம்பிச்சிட்டாங்க. கலைஞர் டிவி மாதிரி மீதி சேனல்களை அறிவிச்சு அந்த நெறியாளருக்கு ஒன்றும் தெரியல. அதே மாதிரி திமுகவை ஆதரிக்கிற ஆளுங்க 2-3 பேரை உட்கார வச்சிடுறாங்க. எதிர்கட்சியில் ஒருத்தர் உட்கார. என்னங்க ஊடக தர்மம் இருக்குது? பேசாதங்க அதை பற்றி பார்த்து அடுத்த கேள்விக்கு போங்க. ஓகே சார், இப்போ திமுகவில் சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ உதயநிதியை வந்து துணை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து அந்த கட்சிக்காரங்களே வச்சிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொத்தடிமையாகவே இருக்க தயாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏங்க அவங்க கட்சிங்க, திமுக குடும்ப கட்சிங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க காசு கொடுத்து. அவங்க எது வேணால் பண்ணிக்கலாம். மகனை கொண்டு வரலாம், பேரனை கொண்டு வரலாம், இனிமே பிறக்க வேண்டிய இன்னொரு கொள்ளு பேரன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த பேரில் வருவார், அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கலாம், முகலாய பேரரசு மாதிரி. இதில் நம்ம என்ன பேச முடியுங்க? ஜனநாயகம் தான் இல்லையே, வியாபார அரசியல் தானே இருக்குது. அதே மாதிரி பகுத்தறிவுங்கிறாங்க, சுயமரியாதைங்கிறாங்க, தன்மானங்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கவங்களே நாங்கள் கொத்தடிமைகள் தான்னா இவங்களை வச்சுட்டு என்ன பேச? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நான் அது கொத்தடிமை தான், ஆனால் பகுத்தறிவும் தன்மானமும் சுயமரியாதையும் பேசுவேன், ஆனால் கொத்தடிமை. ஆனால் இவங்களை எட்டு என்ன இதிலேயே நீங்கள் புரிஞ்சுக்க கூடாதா அவங்களுடைய தன்மையை? புரியுதா சார்? அதே மாதிரி நடிகர் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, கொடி அறிவிச்சிருக்காங்க. முதல் மாநாடு, மாநில மாநாடு வந்து அடுத்த மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை வந்து தமிழ்நாட்டில் ஏதும் பாதிப்பை ஏற்படுத்துமா, மாற்றத்தை உருவாக்குமா சார்? 2026 தேர்தல் களம் 2025 ஜனவரிக்கு பிறகு சூடு பிடிக்கும். களம் வந்து மாறும், தளமும் மாறும். திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளும் விஜயிடம் சொல்லலாம், விஜயிடம் போகலாம், அந்த அணிக்கு போகலாம், விஜய் அணிக்கு போகலாம். விஜய்க்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா முதல்ல அரசியல் வராரு, நியூ என்ட்ரி, குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, அவருக்கு விளம்பரம் தேவையில்லை. நீங்கள் வடக்க பள்ளிப்பட்டு தான் கடைசி ஊர் ஆந்திராவில். பள்ளிப்பட்டுலேருந்து கேரளா பார்டர் களியாக்கோளை பக்கத்தில் இருக்கிற பத்மநாபபுரம் வரைக்கும் விஜய் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் விஜயை பற்றி யாருக்கும் சொல்ல தேவையில்லை. கிராமத்தாட்கள் மூலம் நகரத்து வாசிகள், வயசானவங்கள் உண்டு, சிறுவர் வரைக்கும் விஜயை பற்றி தெரியும். அறிமுகம் தேவையில்லை. அவர் களம் எளிதாக இருக்கும் அறிமுகத்தினால. இப்போ ஸ்டாலின் உதயநிதியை விட அவருடைய அறிமுகம் சினிமானால் வெள்ளித்திரையினால் அதிகம். அவர் உதயநிதியெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது படங்களில் நடிப்பார். திமுக ஆட்சியில்னா பெரிய படங்களில் அவர் நடித்தது இல்லை. இப்படியான நிலையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த களம் வந்து 2026 எளிதல்ல. விஜய் ஒரு அணியாக இருப்பார். அந்த அணிக்கு கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளும் போகலாம், விடுதலை சிறுத்தைகளும் போகலாம், இன்னும் பிற கட்சிகள் சேரலாம், காங்கிரஸ் கூட போகலாம். அப்படி இருக்கும்போது வலுவான அணியாக இருக்கும். இது ஒரு அணி. திமுக தலைமையில் ஒரு அணி இருக்கும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அணி இருக்கும், நாம் தமிழர் தனியாக இருக்கும், பாரதிய ஜனதா கட்சி தனியாக இருக்கும். கிட்டத்தட்ட 6-7 அணி ஆகிரும். அப்படி 7 அணி ஆகும்போது திமுகவுக்கு களம் சரியாக இருக்காது. அவங்க தனிச்சு நின்னா எப்போ வெற்றி பெற்றது இல்லை. ஒரு வலுவான கூட்டணி இப்போ 7-8 கட்சி இருந்தது இல்லையா, இதனால தான் வெற்றி பெற்றாங்க. அந்த மாதிரி ஒரு 7-8 கட்சிகள் அதில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போவுமே கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு தெரியும், பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி. பாலகிருஷ்ணனுடைய அறிக்கைகள் உங்களுக்கு தெரியும். ரேஸ் கோர்ட்ஸில் பிரச்சனை, இந்த அரசாங்கத்தை நாங்கள் நடப்புகிறோம், இப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளில் கம்யூனிஸ்ட். சிபிஐயும் முத்தரசன் ஒரு காலத்தில் மிக நெருங்கிய ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார். மிக மிக நெருங்கிய அந்த தடங்கள்லாம் இருந்தது. மக்கள் நல கூட்டணி இவங்க தான் இருந்தாங்க. அப்போ திமுகவை எதிர்த்தாங்க. விசிகே, வைகோ, 2 கம்யூனிஸ்டுகள். எத்தனை நாளில் அடுத்த நிமிஷம் பிரிஞ்சு போகிற. வைகோ நான் தானே கலைஞர்கிட்ட பேச வச்ச அந்த மக்கள் நல கூட்டணிக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு 6 மாதம் தானே கலைஞரோட டச்சில் இருந்தார், போயிட்டார்ல. திருமாவளவன் விசிக்கையும் திமுக கூட்டணியில் தான் இன்றைக்கி இருந்தது. டக்குன்னு பிச்சுட்டு போனாங்களே. எத்தனை நிமிஷம் ஆகும் பிரிஞ்சு போகிறதுக்கு? எது வேணால் நடக்கலாம் அரசியல். களம் எளிதல்ல 2026 திமுகவுக்கு. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? வரலாம். புது ஆளாக இருக்காரு, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அவர் என்ன செய்யணும்னா, எங்களுடைய திட்டங்கள் இதுதான், விஜய் வந்தால் கூட எங்களுடைய கட்சிக்காரர்கள் நேர்மையாக இருப்பார்கள், மக்கள் நல சேவையிலும் பணியிலும் எங்கள் இயக்கம், எங்களுடைய தோழர்கள், எங்கள் நிர்வாகிகள் இடம்பெற்று மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்னென்ன செய்யணுமோ அதுக்கு உடன் இருப்பார்கள் என்கிறத சொல்லணும்.
தமிழ்நாட்டில் இன்னென்ன திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றுவோம். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ரப்பர் தோட்ட பிரச்சனை, திருநெல்வேலியில் மாவட்டத்துக்கு இன்ன பிரச்சனை, தூத்துக்குடி மாவட்டத்தில் சேது சமுத்திர திட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இன்ன பிரச்சனை, விருதுநகர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, இன்னும் மாவட்ட வாரியாக என்னென்ன பிரச்சனைங்கன்னு பட்டியலிட்டு மக்கள் மத்தியில் சொல்லணும், சென்னை வரைக்கும். அப்படி சொன்னால் அந்த விஜய் சொல்லும்போது அந்த வார்த்தைகள், அந்த சொல், இப்போ நான் சொல்கிறதோ நீங்கள் சொல்கிறத விட ஒரு அறிமுகமானவர் சொன்ன சொல் அதிகமாகும் இல்லையா. இப்போ விஜய் வெர்சஸ் ஸ்டாலின்னா யாரை மக்கள் கவனிப்பாங்க? ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். விஜய்க்கு வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கு, ஸ்டாலினை கவனிக்க மாட்டாங்கல்ல, அந்த பலன்லாம் இருக்குது. அதே மாதிரி உதயநிதி வந்து ஒரு லிப்டில் மேலே போனவர், கலைஞருடைய பேரன், ஸ்டாலினுடைய மகன், கனிமொழி அத்தை மகள், கலைஞருடைய மகள், லிப்டில் 3வது மாடி. நாங்கள் எப்படின்னா படியில் ஏறி போகணும், படியில் ஏறி 1ஆம் மாடி ஏறி 2வது மாடி ஏறி 3வது மாடி. இவங்க ஒரே நிமிஷம் லிப்டில் 3வது மாடிக்கு போயிடலாம். புரியுதா? அப்படித்தான் அவங்க போயிருக்காங்க. திறன் ஒன்றும் கிடையாது. இப்போ கனிமொழி நான் சொல்கிறேன், 2000 கனிமொழியுடைய ரோல் என்ன திமுகவுக்கு? ஒன்றும் இல்லை, கவிஞர் தானே. திடீர்னு ராஜ்யசபா 2003, 2004, 2005 கட்டத்தில் உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா நான் தான் அன்னு வந்தாங்க. படிப்படியாக கட்சியில் இப்போ துரைமுருகன் வந்து என்ன சொன்னார், வேலூரில் பொது உறுப்பினர் கூட்டத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் கவனிக்கப்பீங்க டிவிலெலாம், புதியவர்கள், இளைஞர்கள் வர வேண்டும் என்கிறார். ஆனால் ஒன்றை பார்த்து கொள்ளுங்கள், கிட்டத்தட்ட நீண்ட ஆண்டுகளாக காலங்களாக கட்சிக்கு கஷ்டப்பட்டு நொடுங்கி ஜெயிலுக்கு போய் போராட்டம் தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்காமல், தன் மனைவியை கவனிக்காமல், தன்னுடைய பெற்றோரை கவனிக்காமல் கஷ்டப்பட்டவங்களும் மூத்த உறுப்பினர்களும் இருக்காங்க. அதோடைய அர்த்தம் என்ன? ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின், மு.க. அழகிரி எதுவும் இல்லாமல் வெறும் அவங்களோட பிள்ளைகள் உடனே போயிருந்தாங்க. பிறகு அவங்க ஒரு தெரிந்த காலத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராகிருந்தாங்க. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 60 மாணவர் போராட்ட காலத்திலேருந்து திமுகவில் இருப்பாங்க. எந்த ஒரு கவுன்சிலரும் ஆக முடியாமல் இருப்பாங்க. புரியுதா? இப்படியான வெறுப்பு மக்கள் மத்தியில் இருக்குது, வெளியே தெரியாது. அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு அனல் அப்படி இருக்குது. அதெல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. பேசும்போது திமுக ஜெயிக்குங்க, ஆனால் அவங்க குடும்பம் தானங்க, அப்படி தானே கிராமத்தில் பேசுகிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது சார், விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நீங்கள் வந்து ஆலோசகராக இல்லை அப்படிங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, காலங்கள் வரட்டும், காலங்கள் மாறும். யார் சொன்னாங்க அப்படி? இல்லை சார், நிறைய ஊடகங்களில் இருக்குது, வாட்ஸ்அப் செய்திகள் எல்லாம் விஜய் அவர்களோட கட்சியில் மூத்த அரசியல்வாதி KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆலோசகராக சேர போகிறார். ஒரு நல்ல கட்சி வரட்டும்னு நான் வாழ்த்துறேன். வாழ்த்துறீங்க? ஆமாம், ஒரு நல்ல இயக்கம் புதுசாக வருது. எம்ஜிஆர் வந்தார், உடனே வந்து அவர் நீக்கினாங்க, இயக்கம் கண்டார், ஒரு 4 வருஷத்தில் ஆட்சி அமைச்சார். NT ராமாராவ் 8-9 மாதத்தில் ஆந்திராவில் ஆட்சி அமைச்சார் காங்கிரஸுக்கு எதிராக. அப்படி வரும்போது இவருக்கு ஒரு ஆர்வமாக வாராரு. வரும்பொழுது திமுகவுடைய மிஸ்டீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அடிக்கடி நான் எழுதுகிறேன், ஒமிஷன் அண்ட் கமிஷன் நம்பாங்க. எது செய்யக்கூடாதோ அது செய்வாங்க, செய்ய வேண்டிய செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நான் பேசுகிறேன். இப்போ அதுக்கு எதிரணியில் அவர் வாராரு, வாழ்த்துறோம். விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்கீங்களா சார் நீங்கள்? அதெல்லாம் இப்போ கையை பொத்திட்டு இருந்தால் தானே அதுக்கு மரியாதை. இப்போ உங்கள்கிட்ட காட்டிட்டா என் ரேகையை பார்த்துருவீங்க இல்லையா, என் ரேகையை தான் பார்த்துருவீங்களே. இப்போ ரேகை சாஸ்திரம் நம்பிக்கை கிடையாது. உங்கள் ரேகையை காட்டுங்கன்னா அப்படி பொத்தி தான் யாரும் பார்க்க முடியாதுல்ல. புரியுதா? மீட் பண்ணால் மகிழ்ச்சி அப்படின்றீங்களா? இல்லை, அப்படியே இல்லை. நான் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம், என்னுடைய சொந்த விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், நீங்கள் வந்து காமராஜர் காலத்திலேருந்து அரசியலை வந்து பார்த்துட்டு வர்றீங்க. ஸோ இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அரசியலில் வந்து ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்றாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. அது உண்மைதானா? அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏங்க, நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தவன், காமராஜரால் கோவில்பட்டி தம்பின்னு அழைக்கப்பட்டவன். என் கூட தான் பிரபாகரன் தங்கியிருந்தார், நெடுமாறன் சொல்லி என் கூட தங்கியிருந்தார். அது பிறகு நான் நெடுமாறனால் வளர்க்கப்பட்டவன். அவர் பெரிய தலைவர், அப்படி காங்கிரஸில் எல்லாம் மூத்த தலைவர். அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக வேண்டியவர், காங்கிரஸ் கட்சி இருந்தார். அப்படி ஆக முடியல, தமிழ்நாடு இங்கோ வேறு திசையை நோக்கி போயிடுச்சு. இப்படி இருக்கும் பொழுது பிரபாகரன் என் கூட தங்கியிருந்தார்.
அதை வச்சு தான் வைகோவுக்கு நான் மத்திய சிறையில் பாண்டி பஜார் சம்பவத்துக்கு போய் அவர் கூட்டு போய் அழைச்சிட்டு போய் நான் சந்திக்க வச்சேன், வைகோவை அறிமுகப்படுத்தி வைக்க. பாண்டி பஜாருக்கு நான் தான் அந்த சம்பவம் துப்பாக்கி சூடு சம்பவம் நான் தான் பெயில் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி அவர் வாங்கி கொடுத்தாரு இவர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க, நான் தான் வாங்கி. அதுக்கு ஆவணங்கள்லாம் இருக்குது, அது சாட்சியங்கள் வந்து பல பேர் பத்திரிக்கையாளர்லாம் இருக்காங்க, மூத்த பத்திரிக்கையாளர்லாம் இருக்காங்க. அது மாதிரி நான் எம்ஜிஆர்கிட்ட பிரபாகரன் அழைச்சிட்டு போடுவேன் முதலமைச்சராக இருக்கேன். எம்ஜிஆர் வந்து அப்போ ராஜ்யசபா உறுப்பினராக ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார். அப்போ எம்ஜிஆர் சொல்லி ஜெயலலிதா போயஸ் கார்டன் வீட்டுக்கு பிரபாகரன் அழைச்சிட்டு போயிருக்கேன். நானும் பிரபாகரன் கூட்டு போய் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஜெயலலிதாட்ட. இப்படி எனக்கு தமிழ்நாட்டு அரசியல் களங்களில் ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கலைஞர் ராதான்னு கூப்பிடுவார். அதே மாதிரி ஈழத்தமிழ் பிரச்சனை, மதிமுக உதயம், காங்கிரஸ் காலம், அதுக்கு பிறகு இவ்வளோ தமிழ்நாட்டு முக்கிய அரசியலில் நான் இருந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள். அப்படியான சூழ்நிலை எனக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா. இன்றைக்கி மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் வேணும். மாற்று அரசியல் வேணும்னா உங்களுக்கு நான் திராவிட இயக்கத்திலே வந்தவன், காங்கிரஸில் இருந்தவன். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் வந்து நம்ம ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ள தமிழ்நாடு இருக்குது. அன்றைக்கி சென்னை மாகாணம். இப்போ காவேரியில் தண்ணி வரல, முல்லைப்பெரியாரில் தண்ணி வரல. இப்போ என்ன அகில இந்திய அரசியலில் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ இவங்க தானே ஆள்றாங்க மத்தியில். இப்போ காவேரியில் தண்ணி விட்டாச்சுன்னா காங்கிரஸும் பிஜேபியும் எங்கள் ஆட்சிக்கு வருது கர்நாடகாவில். தமிழ்நாட்டை 10 சீட்டு 5 சீட்டு தானே நமக்கு கிடைக்கல, தோற்று போகிறோம். எதுக்குங்க காவேரியில் தண்ணி விடணும் அங்கிற கருத்து டெல்லிக்காரனுக்கு. கர்நாடகாவில் நம்ம மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறோம் காங்கிரஸும் இது. அதுமாதிரி கேரளத்துலேயும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க. காங்கிரஸ்ன்னு நினைக்கிறாங்க முல்லைப்பெரியாரை ஏன் தண்ணி திறக்கணும், தமிழ்நாட்டில் தான் நமக்கு தான் ஆட்சி அமைக்கிறது இல்லையே, பார்லிமெண்ட்டில் ஒரு 10 சீட்டு அவ்வளோதானே. இப்படியான ஒரு இது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கூட்டணியாகவே அதில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லாபத்தை, அரசியல் லாபத்தை தான் பார்ப்பாங்க. அதை மீறி எந்த அரசியல் கட்சி இல்லை தமிழ்நாட்டுக்கு தண்ணி. இப்படி இருக்கும்போது ஒரு மாற்று அரசியல் வந்தால்தான் ஒரு மாநில கட்சி ஒரு 5 ஆண்டு காலம் தேசியம் தழுவிய கட்சி காங்கிரஸோ பாஜகவுக்கும் இங்கே இடம் இல்லை. அப்படியான அண்ணாமலை வந்த பிறகு அந்த வாக்கு வங்கியை அதிகமாக கூடுதலாக காட்டியிருக்கார். இப்படியாக ஒரு மாற்று அரசியலுக்கு வந்தால் தான் இந்த நதிநீர் பிரச்சனைகளாக இருக்க அண்டை மாநில பிரச்சனைகளுக்குள்ள கண்ணகி கோவில் பிரச்சனையோ, இல்லை பாலாறு பிரச்சனையோ, காவேரி பிரச்சனையோ, முல்லைப்பெரியார் பிரச்சனையோ, ஒகேனக்கல் பிரச்சனையோ, ஆழியாறு பரம்பிக்குளமோ, பாண்டியாறு புன்னம்புலாவோ, சிறுவாணியோ, பம்பாரோ, அதே மாதிரி அழகரணை திட்டமோ, அச்சங்குவில் பம்பை வைப்பாரோ, நெய்யாரோ, இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. நதிநீர் தீர பிரச்சனைகள் நமக்கு 20 பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைகள் 3 மாநிலம் கூட. அப்படி இருக்கும்போது தீரும். இதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உணர மாட்டாங்க. அப்புறம் தனித்தமிழ்நாடு வாங்க, நம்ம நாம் தமிழர் மாதிரி தனித்தமிழ்நாடு குரல் கொடுங்க, பிரிஞ்சு போங்க, ஏதாவது உருவளிக்க. தனிநாடுன்னு கேட்குறீங்க, டெல்லியும் விரும்புகிறீங்கன்னா என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ 2 அதிமுக திமுக மாற்றி தான் ஆளுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அந்த வாதம் அவங்களுக்கு அது விருப்பப்பட்ட வாதமாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக பார்த்தானா ஒரு தேசிய கட்சி காங்கிரஸோ பிஜேபியோ தமிழ்நாட்டில் ஒரு டர்ன் மாநிலத்தை ஆண்டாதான் இந்த நதிநீர் பிரச்சனை தீர்வுக்கு ஒரு சாத்தியம் இருக்கும். ஏன் கருத்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அண்டை மாநிலத்தோட யாரும் பேசுறது, டெல்லிக்காரன் தானே பேச முடியும், டெல்லியில் ஆட்சியில் இருக்கவங்க தானே பேச முடியும். பாஜக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் அந்த இடத்துல? அது அண்ணாமலை வந்து அதுக்கான சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கான வாக்கு வங்கியை இந்த நாடாளுமன்றத்தில் அதிகமாக்கி இருக்கிறாரு. காலப்போக்கில் தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு, காலம் தான் பதில் சொல்லும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை போய் சந்திச்சாரு. அவருடைய வீட்டில் போய் விநாயகர் சதுர்த்தி பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாரு. இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகப்பட்டுச்சு. அதுக்கு நீங்களும் உங்களுடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, அதை கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியும்? எங்க தலைமை நீதிபதியை அழைச்சி தான் அவர் போனார், இவராக போகல. கணேச சதுர்த்திக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தியமோ வடக்கு கணேச சதுர்த்தியம்பாங்க, அவர் அழைச்சி தான் போனார். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அழைக்கும் போது பிரதமர் போயிருக்கிறார். இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நாடு சுதந்திரம் பெற்றது இல்லையா, அரசியலமைப்பு சட்டம் 50-51 எழுதப்பட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது பிரதமருக்கு அதிகாரமா இல்லை குடியரசுத் தலைவருக்கு அதிகாரமான ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத், நேரு பிரதமர், முதல் பிரதமர். அதிகாரம் யாருக்கு அதிகம் அங்கிற 2 பேர்கிட்ட மோதல் இருந்தது. அப்படி மோதல் இருக்கும்போது அந்த மோதல் வெளிப்படையாகவே இந்தியன் லா இன்ஸ்டியூட்னு டெல்லியில் திறந்தாங்க. அந்த நேரத்தில்
அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏத்தாப்புல இருக்க அந்த பில்டிங், அதில் நான் உறுப்பினர், ஆயுள்கால உறுப்பினர். அந்த திறப்பு விழாவிலேயே 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. எனக்கு தான் அதிகாரம், ஒருத்த அதிகாரம்னு மோதிக்கிட்டாங்க. பிறகு ராஜேந்திர பிரசாத் வந்து துவாரகா போகிறார், கோவில், இந்து மத கோவில் திருவிழாவுக்கு. அங்கே நீங்கள் போகக்கூடாதுன்னு நேரு சொல்கிறாரு. நான் போவேன்னு குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் போகிறாரு. இப்படி அதிகாரங்கள் யாருக்கு அதிகம், யாருக்கு குறைவு, யார் உயர்ந்தவர், யார் சுப்பீரியர், யார்கிட்ட அதிகாரம் இருக்குது, அரசியல் சாசனத்தை என்ன சொல்கிறதுன்னு சொல்லி இதை குறித்து பேசுவதற்கு நேருவும் அன்றைக்குள்ளே நீதிபதியாக, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கனியாவை சந்தித்தார்கள். 2 பேரும் தனித்தனியாக, ராஜேந்திர பிரசாத் சந்திக்கிறாரு, நேருவும் சந்திக்கிறார், அழைக்காமல் போகிறாங்க. அப்போ ஒரு சர்ச்சை, எப்படி சந்திக்கலாம், இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கனியாவை, கனியா அவர் முதல் நீதிபதி, அவரை எப்படி சந்திக்கலாம், அவர் உங்களுக்கு அனுமதியை கொடுக்காம எப்படி சந்திச்சார், ஒரு சர்ச்சை வந்தது. 2வது சர்ச்சை, தேவகவுடா கொஞ்ச காலம் பிரதமராக இருந்தார், அப்போ அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியை நடு இரவில் சந்தித்தார் என்று ஒரு சர்ச்சை வந்தது. அதெல்லாம் அழைக்காமல் போனது. மோடி அழைச்சி தானே போயிருக்கிறாரு. நான் சொல்கிறது வழங்குதா? எங்கள் வீட்டில் கணேச சதுர்த்தி நடக்குது, நீங்கள் வாங்க, உங்களை விருந்தினராக அழைக்கிறேன் அன்னு தலைமை நீதிபதி சொல்லி தானே அவர் போயிருக்கிறாரு. இதில் என்ன சர்ச்சை கிளப்ப வேண்டியிருக்கு? இது மாதிரி பல எல்லாம் சொல்ல முடியாது. இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் இன்றைக்கி வரலாற்று இன்றைக்கி 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு எழுதுனால இணையத்தில், இவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க இன்றைக்கி உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 2001 இருந்தால் தமிழ்நாடு அரசியலே நினைக்கிறாங்க. தமிழ்நாடு பிறந்தது அதுக்கு முன்னாடி ஓமந்தூரார் முதலமைச்சர் இருந்தார், குமாரசாமி ராஜா முதலமைச்சர் இருந்தார், காமராஜர் இருந்தார், ராஜாஜி இருந்தார், யாருக்குமே தெரியாது. திமுக நேரடியாக வந்தது, ஆட்சி அமைச்சது, அண்ணா அமைச்சார் செத்து போயிட்டார், அவர் இறந்துட்டார், அது கலைஞர், இப்படித்தான் நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்காரங்க ஒரு அரசாங்கம் இருந்தது அன்னு யார் நினைக்கிறே இல்லை. பழைய வரலாறும் படிக்கிறது இல்லை. இன்றைக்கி என்னதோ ஒருத்தர் எழுதியிருக்காரு, பிரபாகரனை ஜட்டியோட பாண்டி பஜார் சம்பவத்தில் உட்கார வச்சுட்டாங்கன்னு எழுதியிருக்காரு. எவ்வளோ அநியாயம். நானில் போய் பார்த்த பேண்ட் ஷர்ட்டோட எம்ஜிஆரை பேசி அவர் நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுங்க அன்னு எம்ஜிஆர் முதலமைச்சரை சொன்னார். இது தெரியாமல் ஜட்டியோட நான் தான் பெயில் எடுத்தவன், நான் தான் உடனே பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இப்படி நான் இருக்குங்க, நானும் நெடுமாறன் இருக்கிற காலத்தில் ஜட்டியோட பிரபாகரனை உட்கார வச்சாங்கன்னு ட்வீட் போடுறாங்கன்னா என்ன செய்ய முடியுங்க? வரலாற்று ஒன்றும் தெரியலை, இஷ்டத்துக்கு. அது வந்து நாளைக்கு அதை 10 பேர் லைக் பண்ணுறாங்க, அது கமெண்ட் போடுறாங்க, அது உண்மையாகிடுது. புரியுதா? இதுதான் இருக்குங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. மோடி அழைச்சி தான் போயிருக்கிறார். இப்போ அதிமுகவுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப இப்போ கரண்ட்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்க அப்படின்னு பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட இயக்கம், எம்ஜிஆர் என்கிற சூத்திரத்தினால் துவக்கப்பட்ட இயக்கம். அப்படி இருந்தும் எம்ஜிஆர் எந்த காலம் துவக்கல. எம்ஜிஆருடைய சூத்திரத்தை ஜெயலலிதா பயன்படுத்தினாங்க. அப்போ ராஜீவ் படுகொலை, திமுக மேல கெட்ட பேரு, இப்படியான இருக்கும்போது ஜெயலலிதா ஜெயிச்சு வந்தாங்க, அவங்களே தோத்தாங்க. ஜெயிச்சு என்னைக்கு தோக்கான மாமனிதராக எம்ஜிஆர் இருந்தார். அதே மாதிரி அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி நினைக்க முடியாது, எம்ஜிஆர் கால அதிமுகன்னு நினைக்க முடியாது, வீக்கன் ஆயிருக்கு. அவருக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, நம்ம தலைமையில் ஒரு கட்சி அப்படிதான் இருக்கணும், கட்சி வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, வெற்றி பெறவில்லைனாலும் பரவாயில்ல, அவருடைய என்னுடைய யூகம், அது என்னுடைய யூகம், ஒரு கட்சி நடத்துவோம் நம்ம தலைமையில். மீதி பேர் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக இருந்துட்டோம், எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டோம், நம்ம இப்படி இவர் பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுவோம், இலை இவர்கிட்ட தான் இருக்குது, அந்த கட்சி கொடியை அவர்கிட்ட தான் இருக்குது, அதிமுக இவர் கையில் தான் இருக்குன்னு கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிருச்சு. இருக்கிற காலத்து வரைக்கும் எம்ஜிஆர் காலத்தில் நம்ம அரசியலுக்கு வந்து அப்படி இருந்துட்டு போயிடுவோன்னா கூட இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதானே அங்கே இருக்கிற ஒரு சூழல். மீண்டு வர வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக? அது எந்த அளவு அவங்க அமைப்பு ரீதியாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியலையே. அமைப்பு ரீதியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் உள்ள வேகம் வேறு, ஜெயலலிதா காலத்தில் இருந்த வேகம் வேறு. அந்த அந்த வெலாசிட்டியோடு கொண்டு போவாங்களாங்கிறது நம்ம கவனிக்கணும். எடப்பாடி பழனிசாமி இவங்களோடு சேர்ந்த பல அமைச்சர்கள் ஊழல் பட்டியலில் இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது வேற, இவங்களுக்குள்ள பழைய அமைச்சர்கள் பயத்தில் வேற இருக்காங்க. எங்களுடைய இந்த பல கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நம்ம எப்படி சொல்லலாம்னா, இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.